இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? வணக்கம் மக்களே. காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ எவ்வளோ சாஃப்டாக தூங்க மூஞ்சி மாதிரி தூங்கிட்டு இருந்தான். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட லென்த் வீடியோ, அதான் பெரிய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பைத்தியக்கார பையன் எப்படி இருக்கான் பாருங்கள். இந்த சாஃப்ட் கை இப்போ சாஃப்ட் காயா இல்லை, ரஃப் காயாகி ரகட் காயா மாதிரி அட்டாக் பண்ணுறான். ஏய் போடா, பார்த்தீங்களா? நான் சொல்லுவேன்ல பைத்தியக்காரனே, நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. வீடியோவில் பார்க்க பாவமாக இருக்கே, நல்ல பையன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே பாருங்கள் முழு சந்திரமுகியாக மாதிரி இருக்க சிப்பியை பாருங்கள். இங்கே வாடா சிப்பிங்க வா, சும்மா ரெண்டா. ஐயோ, சிப்பி யாராவது எடுத்துன்னு போயிடுங்க. வேணாம் நீ, வேணாம் போ, நீ வேணாம் போ. சிப்பி வித்துடலாம் சிப்பி வித்துடலாம். வேணாம் இப்போ ஏன்டா வெறுப்பேற்றிட்டு இருக்கேன் என்கிட்ட எடுத்துன்னு வந்து. இப்போ நான் ஏதோ அதை கேட்ட மாதிரியும் அவர் எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரியும் அது என் முன்னாடி அதை பண்ணி அப்படி வெறுப்பேற்றினான் அவனுக்கு. இப்போ அவன் வெறுப்பேற்றி நான் வெறுப்பாயிட்டேன்னா அவன் சரியாயிடுவான். இப்போ நான் கோவப்பட்டு அதட்டணும், அதுக்காக தான் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான், அவனோட ஃபேவரட் பிளேஸ் போயிட்டான். ஒன்று இந்த கார்னரில் நிற்பான், அப்படி இல்லைன்னா போயிட்டு அந்த கார்னரில் நிற்பான். அங்கே நிற்கிறப்ப அங்கேருந்து பக்கம் கீழே ரோடு வண்டி எல்லாமே தெரியும். அவனுக்கு ஈஸியாக இருக்கும் வேடிக்கை பார்க்க. இப்போ வந்து இங்கே நின்று இருக்காங்கன்னா அங்கே ஏதாச்சும் கீழே நாய் இருக்கும், இல்லை ஏதாவது பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. எத்தனை சிப்பி, அதை எத்தனை சிப்பி. நான் சொன்னேன்ல அந்த கார்னரில் போய் நிற்பான்னு, இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். இருன்னு காட்டுறேன். தூரத்தில் இருக்கான், தெரியுதா? அதோ இருக்கான், தெரியுதா? அங்கே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஃபேவரட் ஸ்பாட்டும் கூட அது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸில் போடுறேன் அதை பற்றி. சிப்பிக்கு வாட்டர் பாட்டில் விளையாட்டு எப்படியோ அதே மாதிரி துணி இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே அந்த துணியை வந்து அதை பிச்சு விளையாடுறது, அது கடிச்சு விளையாடுறது. எங்கே துணி இருந்தாலும் எடுத்துன்னு வந்துடுவான். அவனுக்கு சின்ன வயசில் வந்து நாங்கள் படுக்கிறதுக்கு நம்ம மேட்டை போடுவோம்ல, அதெல்லாம் போட்டால் அதை பிச்சு போட்டு கடிச்சு தூக்கி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விளையாடுறது, கடிச்சு தூக்கிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விளையாடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால தான் அவனுக்கு மேட்டே போடுறதில்ல. போடுவோம் அந்த குளிர் டைம்லலாம் போடுவோம், ஆனால் அதையுமே பிச்சு போட்டுருவான். அது கீழே தள்ளிட்டு தரையில் படுப்பான். இல்லைன்னா அவனுக்குன்னு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிளில் படுத்துட்டு இருப்பான். அதில் நம்ம மேட் போட்டாலுமே அந்த மேட்டுக்கு தள்ளி கீழே விட்டு அது சுரண்டி கீழே தள்ளி விட்டு அவன் அந்த டேபிளில் படுத்துப்பான். சிப்பியை வந்து நாங்கள் வாங்கின அன்னைக்கு அது அடுத்த நாளாக தெரில, இதே இடத்துல தான் பத்துட்ருப்பான். இதே இடத்துல இங்கே குட்டியாக பத்துட்ருப்பான். இப்போ எவ்வளோ எருமை மாடு சைஸ் வளர்ந்துருக்கான் பாருங்க. வியூ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அப்படியே கீழே வந்து சன்செட்டு. நம்ம இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து ட்ராயிங் நோட்டில் வரையோமே, இந்த மலை, தென்னை மரம், வீடு தான் இல்லை, அது வீடு தான் நம்ம வீடுன்னு வச்சுக்கணும் போல், அதே மாதிரியே இருக்கும். சில டைம் இங்கே நல்லா க்ளோவாகவே இருக்கும், சன்னு செம்ம கோல்டாலாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து வீடியோ எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸே பார்க்க ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம பேசுகிறதே கேட்காது. இப்போ நான் பேசும்போது எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், எடிட் பண்ணுறப்ப தான் போய் பார்க்கும்போது தான் தெரியும், ஏன்னா இது பாதி வாய்ஸ் கேட்கவே இல்லை, ஒரே காற்று சவுண்டாக இருக்குது, இல்லை வண்டி சவுண்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். அது இருக்கான் இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக ரோடு இருக்கா. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் ரோடுமே தெரியும், அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்குறப்ப நான் பேசுகிறது சுத்தமாக கேட்காது. ஆனால் நமக்கு இங்கே வீடியோ எடுக்கும்போது தெரியாது, போயிட்டு எடிட் பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் கேட்கவே கேட்காது பாதி வயசு. அதனால தான் மேலே வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இல்லைனா நான் எப்போவுமே பெரிய சைஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதனால தான் ஷார்ட்ஸ் போட்டுறேன். டேய் அது எடுக்கிறல அப்படி போய் விளையாடாண்டா,
என்னை வந்து வெறுப்பேற்றணுமா உனக்கு? என்னடா வேணும்? போய் படுக்க மாட்டியா? தூங்க மாட்டியா? திருட்டு முழிப்பியா? இப்படி நல்ல பையன் நடிப்பியா? பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினாக வந்து உட்காந்துருக்காங்க. டிசிப்ளின். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைத்தியக்கார மாதிரி சுற்றினானே, ஆனால் இப்போ எவ்வளோ டிசிப்ளினாக வந்து குட் பாயாக வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு சோறு போடுற டைம். இந்த டைம் இப்போ ஒரு பாவமான ஆக்டிங்கை போட்டால் தான் வந்து அவனுக்கு சோறு போடுவாங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இல்லைனாலும் போட தான் போகிறோம். சிப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. சிப்பி இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். சிப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கான். பூனை சிப்பி இதோ பேர் பூனை இங்கே பாடுறா. சிப்பி இங்கே பேர் பூனை பேர் அங்கே பாரு, அங்கே பாரு, இங்கே பாருப்பா, இங்கே பாடுறா. பூனை 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 பாரு. 2 பேர் உட்காந்துருக்க ஸ்டைல பார்த்தீங்களா? ஃப்ரேம் பாருங்க. 2 பேர் உட்காந்துருக்க ஸ்டைல பார்த்தீங்களா? சிப்பி அங்கே பாரு பூனை பூனை பாடுறா. பூனை பூனை எங்க? பூனை எங்க? தோ 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 பூனை. அது பார்க்கறத பாருங்களேன். சிப்பி அப்படியே முறைக்கும். அது சிப்பி குட் பாய். அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ நான் போடுற இந்த வீடியோவுமே வந்து ப்ராப்பரான ஆங்கிளோ இல்லை ப்ராப்பரான ஆடியோ குவாலிட்டிலையோ இருக்காது. ஏன்னா இதில் நான் ஃபோனில் எடுக்கிறது, அப்பப்போ எடுக்கிறது அப்படியே கேப்சர் பண்ணி போடுறேன். அதுவும் இல்லாமல் சிப்பி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ கண்டென்ட்டாக பார்க்குறப்ப இது எதுவுமே இருக்காது. நான் சும்மா தான் அப்படியே சிப்பி கூட கொஞ்சம் நேரம் இருக்கிற நேரம் அப்படியே வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கப்போ சும்மா இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. அண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் எடிட் பண்ணி நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் ரெடி பண்ணி தான் போடுறேன். ஷார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்ன? அவ்வளோதான் மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் எடுக்க தெரியுது. இன்னும் போக கற்றுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா.